இந்திய சினிமாவின் அடையாளம், தமிழ் சினிமாவின் அடையாளம் தேவை நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது. அதுக்கப்புறம் ஏவன் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா, எல்லாருடைய கனவாகவும் இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்னைக்கு மோகன் சார் கூட்டத்தில் இருப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்திய சினிமா சமூகத்திலும் ஏவிஎம் நிறுவனத்தில் வந்திருக்காங்க. இன்னைக்கு மோகன் சார் கூட மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். உள்ள நுழைய முடியுமா ஏவிஎம் உள்ள வந்து நடிக்க வர வந்திருக்கோம். ஏவிஎம் நிறுவனத்திலே நானும் நடிச்சிருக்கேன். ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அந்த ஏவிஎம்ல உள்ள முதல் படத்திலிருந்து எம்டி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு கூட உட்பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்களும் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜென்னிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் உட்பண்ண கலைஞர், இயக்குநர்கள் அந்த பேனரில் வைக்கிறது முன்னாடியே என்னைக்கும் மறைந்து ஏவிஎம்ல ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறது அவருக்கு குடும்பத்தார் வாழ்க்கை.